அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்து சரித்திரம் படைக்கவிருக்கும் எங்களது மாணவி கண்மணிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெறவிருக்கும் விருது வழங்கும் விழா தொடங்கி இருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரவாரத்தோடு விஜய் அரங்கத்திற்குள் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றவிருக்கிறார். வந்திருக்கும் அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஆரவாரத்தோடு விஜயை வரவேற்கிறார்கள். அந்த வகையில் விழா அரங்கின் ஒவ்வொரு இடத்திலும் விழா அரங்கத்திற்கு மத்தியில் முன்பு பின்பு என பல்வேறு இடங்களிலும் மாணவர்களை சந்தித்து அவர்களோடு கைகுலுக்கி கையசைத்து அவர்களை மகிழ்வித்து அவர்கள் மத்தியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு மீண்டும் தனது இடத்திற்கு திரும்பியிருக்கிறார் விஜய். காட்சிகளை பார்க்கிறோம். தவேக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்.
மாணவர்கள் மத்தியில் அமர்ந்தவாறு அவர்களோடு மகிழ்வுடன் உரையாடி கொண்டிருக்கிறார். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் விஜயனை நேரில் சந்தித்து பேசிவிட வேண்டும், அவரோடு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆவல் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் அலைக்கடல் என அங்கு மாணவர்கள் கூட்டம் திரண்டிருக்கிறது. அரங்கத்தின் ஒவ்வொரு பகுதியாக சென்று மாணவர்களோடு உரையாடி கையசைத்து அவர்களோடு அமர்ந்து புகைப்படம் எடுத்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், விழா நிகழ்வுகளை நம்ம நேரலையாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்ட பின்பு முதல் முறையாக மேடையில அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தோம்னா கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு ஒரே நாளில் நிகழ்ச்சி நடைபெற்ற காரணமாக மாணவர்கள் நள்ளிரவு வரை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால 2 நாட்களாக பிரிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது நடத்தப்படுகிறது. நேற்று மாலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு ஒவ்வொரு தொகுதியாக தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்களை அழைத்து வந்து காலை உணவு வழங்கி அவர்களுக்கு என்ன தனித்தனி தங்க வைக்க இடங்கள் வழங்கப்பட்டு தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு கொண்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மாணவர்கள் 2 தொகுதியினுடைய மாணவர்கள் வருகைக்காகவே கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் விஜய் புறப்பட்ட பின்பு தயாராகிறார். நிகழ்ச்சியை 9:30 மணிக்கு சரியாக தொடங்க திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் 2 தொகுதியை சார்ந்த மாணவர்கள் மட்டும் சற்று காலதாமதமாக வந்ததால அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காத்திருந்து தற்போது 10 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்திருக்கிறார். கடந்த ஆண்டை போலவே மாணவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுப்பது, அதே போன்று தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை தொடங்குவது என நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உரையுடன் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை இந்த நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சியில் அவருடைய உரை என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உரைக்கு பின்பு ஒவ்வொரு மாணவர்களாக அழைத்து அவர்களுக்கான பரிசு வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அதன் புகைப்படம் எடுத்த பின்பு இந்த நிகழ்ச்சி தொகுதிவாராக நடத்தப்பட இருக்கிறது. சரியாக மாலை 6 மணிக்கு முன்பாக முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெற்று விவரங்களுக்கு நன்றி சந்தானம். தற்போது பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசி வருகிறார், அதனை பார்க்கலாம். வருகை தந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களாகிய உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு மாணவர்களோட வந்திருக்கக்கூடிய அவர்களின் பெற்றோர்களையும் உறவினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தளபதி அவர்கள் இளைஞர் மீது, குறிப்பாக மாணவர்கள் மீது எப்பொழுதுமே அதிக அன்பும் தனிப்பற்றும் கொண்டிருக்கக்கூடியவர். மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் தங்களின் படிப்பு மீது அதிக அக்கறையுடனும் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் என்று படிப்பை பாதியிலே நிறுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்தான் எங்கள் தளபதி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதிக்கு உங்கள் மேல், உங்கள் மாணவர்கள் மேல் தனி அக்கறையும் பாசமும் இருக்கிறதுனால்தான் தமிழகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடித்து பாராட்ட வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நகரம், ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர்கள் என்று எல்லோரும் அதனை ஒரு பகுதியை இந்த பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். போன வருஷமும் இது போன்ற பாராட்டு விழா நடந்தது. உங்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். அது உங்களை போன்ற மாணவர்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்திருக்கும். இதுபோல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நல்லா படிச்சு வாழ்க்கையில் நல்ல முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்குத்தான் தளபதியுடைய ஆசை, தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆசை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழக வெற்றி கழகர் எங்கள் தளபதி அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழ் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்களால் பாராட்டக்கூடிய நீங்கள் அனைவரும் அடுத்தடுத்து தொடர்ந்து
படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.